கைஸ், ஒன் பீஸோட சாப்டர் 1117ஓட ஸ்பாய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்பாய்லரில் பல மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் கண்டிப்பாக தரமாக இருக்க போகுது. பட் இந்த சாப்டரோட எண்டிங் மட்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட்டாக போகுது. இந்த சாப்டரில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க மொத்த மேட்டரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்த்தா எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹச்சினோஸ் ஐலாண்டில் இருக்க மக்களோட ரியாக்ஷனை காட்ட போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பைலட் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்டு இருக்க மக்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக காட்ட போகிறாங்களாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வாட் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கோபியை காப்பாற்றுறதுக்காக ஸ்வாட் மெம்பர்ஸும் ஹச்சினோஸ் ஐலாண்டில் இருக்க பைலட்ஸ்க்கும் சரியான ஃபைட் போயிருக்கும். அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கோபியை காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல கார்ப்புக்கு என்னாச்சு, கோபி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற எந்த மேட்டரை அவங்க சொல்லவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா டஷிகி அப்படிங்கிற இந்த கேரக்டரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கருக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. அதுக்கடுத்து ஸ்மோக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இந்த ஸ்மோக்கர் கேரக்டர்லாம் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருக்கும். பட் போக போக இந்த கேரக்டரை பெருசாக அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை ரொம்ப நாள் கழிச்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேகா பங்கோட மெசேஜ் கண்டினியூ ஆகுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவோ நுஸ்ஜீரோவோ சண்டை போடுறாரு. அதாவது காந்தி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்டரில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து நுஸ்ஜீரோ. இப்போதைக்கு அவருக்கும் ஜோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வருது. அவரோ ஸ்வாட்மேன், ஜோரோ ஸ்வாட்மேன். கண்டிப்பாக இந்த ஃபைட் வந்து தரமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீதி 4 எல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேயே வந்து இந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை வச்சு தான் இவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஸ்னெயில் வந்து இந்த ரோபோட்குள்ளே தான் இருக்குது. இந்த ரோபோட்டை காலி பண்ணிட்டா இந்த ப்ராட்காஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற இந்த மேட்டரை போன சாப்டரை சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை காலி பண்ணுறதுக்கு மொத்த எல்டர்ஸும் அதை வந்து சுற்றி போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வேகப்பங் வந்து அவரோட மெசேஜில் வில் ஆஃப் டி அப்படிங்கிற இந்த மேட்டரை பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் இருக்குது. அதில் வந்து இந்த வில் ஆஃப் டினா என்ன அப்படிங்கிற இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பல வருஷமாக மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க மேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அவங்க பேரில் டி வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து டீக்லான்னு சொல்லுவாங்க. அந்த டீக்ளான் மெம்பர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில் இருக்குது. அந்த வில் என்ன அப்படிங்கிற இந்த மேட்டரை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து டீகோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகாபங்க் யார் பேர்லாம் வந்து டி இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்ல வராரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன், பிளாக் பியர்ட், சாபோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீக்ளானில் இருக்க நிறைய பேரை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களில் ஒருத்தர் அப்படின்ட்டு நம்ம வேகாபங்க் சொல்கிறப்ப எல்டர்ஸ் வந்து அந்த ரோபோட்டை அடித்து காலி பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து வந்து இந்த ப்ராட்காஸ்ட் அப்படியே கட் ஆகிடுச்சு. யாருக்குமே வந்து இந்த வில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரியாமையே ஓடா வந்து இந்த சாப்டரை முடிச்சிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பிரேக் இல்லை அப்படிங்கிற இந்த மேட்டரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பல பேருக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட்டாக போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த வில் ஆஃப் டினா என்ன அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த வில் ஆஃப் டினா என்ன அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லாமல் போயிட்டாங்க. ஸோ ஓட வந்து பார்த்தீங்கன்னா இதே மேட்டை திருப்பி பண்ணுறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கதையோட க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குற படிக்கிற நமக்குலாம் வந்து அது கொஞ்சம் கடுப்பாக ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இதே ஹெக்கர் டார்க்கில் காட்வேல் இன்சிடென்ட் அப்படிங்கிற இந்த ஃபைட்டை வந்து அவர் காட்டுற மாதிரி போனார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கோல்டி ராஜரோட பைலட் குரூ இருக்குது, இன்னொரு பக்கம் ராக்ஸ் பைலட் இருக்காங்க.
இன்னொரு பக்கம் கார்ப் பார்த்தீங்கன்னா மரைன்ஸோட கூட்டிட்டு வராரு. அந்த இடத்துல கார்ப், கோல்டு ராஜர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக டீம் அப் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க ராக் பைரட்ஸை காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மேட்டரை மங்கால பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு செம ஹைப்பில் இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அந்த சாப்டரில் காட் வழியாவது மயிராவது அப்படின்ட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கூமா இருக்கார்ல அவரோட ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. அந்த இடத்துல வர காட் வேல் இன்சிடென்ட்டை காட்டாமல் இருந்திருக்கலாம். நம்ம கண்ணில் காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு போயிருப்பாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து அதோட எண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன் பீஸோட ஃபைனல் சாப்டர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்பா ஃபார்க்காக இருக்கலாம். இந்த எல்பா ஃபார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காட் வேல் இன்சிடென்ட், வில் ஆஃப் டி, அப்புறமா வந்து வார் சென்ச்சுரி அப்படின்ட்டு பல மிஸ்டரியோட ஒன்றோட உடைப்பாக நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த சாப்டர் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு அதையே வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.